வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம்ஸ் வீடியோ சேனல்ல இருந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்கிரீன்ஷாட் ரோல் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போற ஒரு லைக் தான் வீடியோ சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். சோ ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாத்து நீ. வேற மாதிரி ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைல் மாத்த சொல்லல. உன் ஹேர் ஸ்டைல் மாத்துனே. ஹாய் வணக்கம் நான் உங்க வாஷ பேசுறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நம்புறேன். மஜா பஞ்சாயத்து ஊற விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கேன். அவன இது ஒரு கூடாதா? ஒரு பேப்பரும் பேனாவை ஏற்பாடு பண்ணு. நீ ஏற்பாடு பண்ற என்ன பண்ற? சர்ச்சையில் சிக்கி வரும் டிடிஎஃப் தற்போது முதல் முறையாக தனது காதலியை அறிமுகம் இது நியூஸ்ல வந்துச்சா? இனி வாழ விட மாட்டேங்கிறாங்களே. இதெல்லாம் போடுறீங்க. ஏற்கனவே தன்னுடைய மாமன் பொன்னான கண்மணியை காதலிப்பதாகவும் அவரை தான் திருமணம் செய்ய உள்ளதாக கூறி வந்த இவர் சொன்னாரா? திரிஷா கூட இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற. தற்போது காதல் வாக்குல 2 காதல் என்ற படத்திற்கு டஃப் கொடுக்கும் விதமாக மற்றொரு பெண்ணுடனும் பழகி வருகிறார். இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னைய கொல்ல வேண்டியது கிடைக்கும். ஆறு எப்பவுமே டவுட்ல தான் இருந்தாரு. இது பண்ணாலே என்ன சொன்னா என்னதான் பண்றது? விட்டுவாரா? கிடையாது. எதுக்கு அழுகுறீங்க? அமைதியா இருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப ஸ்கூல் ஆயாமையே ஃபீல் ஆகுதுங்க. வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் பாத்துக்கங்க. அழுகாம இருக்கணும். உனக்கு என்னப்பா? ஆயி போய் அவசர கழட்டிட்டு நில்லு. ஆயா வர்றேன். எல்லாம் உடையணுமா? அப்படிதாங்க இருக்கு. Facebook Twitterல எல்லாம் லைக்ஸ் எப்படி? இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா. சட்டலாம் யார் நீங்க சட்டை போடாம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க? எல்லாம் ஏன் நாய் தொத்த மாட்டேன்? ஏய் அடியில ஏதாவது இருக்கா இல்லையா? தேஞ்சி இருக்காது. சொல்றேன் கேளு. குண்டிக்குமோ தேஞ்சி போறாம. பாரு எந்த பாட்டு போட? என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணு எனக்கு தெரியும். ஒரு ஆளுக்கு சொல்லியாச்சுனா தூக்கத்துல இருந்து எழுந்து ஸ்டெப் போனா கூட அதுதான் போடும் போல இருக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் இப்படியே பண்ணிருக்காரு. நிறுத்த மாட்டி வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. இது ஒண்ண கத்து வச்சிட்டு ஓயாம ஐயய்ய. இந்த பாட்டுக்கு எப்படி ஆடுன பாத்தியா? இந்த பாட்டுக்கு எங்க ஆடுன? ஸ்கூல்ல பாட்டு போட்டா கூட இந்த டான்ஸ் ஆடும் போல. ஒருத்தனும் செய்ய மாட்டான். நடிச்சா அவன் லைக் போறான், நம்ம பேசுற அவன் லைக் போறா. பொம்பளைங்களுக்கு தான் இப்படின்னு பார்த்தாலே ஒரு மீசிங்ல பார்த்தாலே அது நான் லைக் பண்ணிடுறீங்க. இந்த வயசுக்கு எப்பறம் இவ்வளவு அறிவு? நிஜமாடா? உங்களுக்கு ஒரு மைசன்னா பகுத் அச்சடா. புதிய இந்தியா பிறந்துச்சடா. ஆர் அப்படிங்கிற எழுத்துல ஒரு பொண்ணுடைய பேர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்களுக்கு நம்பிக்கையானவங்களே அவங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க 2 பேருக்கு பொதுவான விஷயம் என்னன்னா மாநிலமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்ணாடி போட்டுருப்பாங்க. ஹைட் வேற கலர்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க? கண்ணாடியே தான் போல. மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு. உங்க அப்பனை எரிச்சேடா அங்க இருக்கு. அங்கயா? அப்ப இது யாரு? அங்கதான் நாய் உட்காந்து சாந்தி. ஏமாத்துறது தப்பே தவிர ஏமாந்து போறது தப்பில்லை. அது சொல்றது எனர்ஜி இல்ல. கப்புல வந்து நிக்க வச்சுட்டு ஆஃப் ஸ்டாருக்கு நீட்டா வந்து ஒரு பிக் வந்து எடுக்க போறோம். ஹலோ பாஸ். யார் சார் நீங்க? ஐ திங்க் யூ ஃபர்கெட் மீ. நான் தான் பாஸ். ஏண்டா நானே ஒரு பெரிய ஹேக்கர்ரா. டேய் நீயா? யாரு தெரியலையே. நாம சுத்திட்டு இருந்த இப்ப நாகரிகமா மாறிட்டு இருக்கற. அட பைத்தியா. ஏய் பத்தி கித்திக்க போறியா? ஏன் விளையாடுறாங்க? சொல்லாம இருக்காங்க. இதுல விளையாட்டுன்னு இல்லையா? குட் நைட்.
ஷேர் பண்ணாதவ கனவுல பேய் வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தனா அவங்க தானே தெரியலையே. நேத்து வால் கூட நீ சுத்தி நின்ற, நீ பார்த்தா வேற ஆத்தா கூட சுத்தி நிக்கு. அதுதான் மச்சான். அப்ப நாய் கொதறிச்சா? இந்த பாட்டுல சொல்றேன் கேளு. என்னடா அவன் இது ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷன் ஷோல இப்படி தாங்க இருக்கு ட்ரெஸ்லாம். ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் கால் வரும்போதும் இன்னைக்கு சொல்லிடுவீங்க அது நீயா இருக்க மாட்டியான்னு அவ்வளோ ஏக்கத்தோட போன் எடுத்து பார்ப்பேன். சரி. ஆகையால் மீனவர்களை கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறது. போயிடுவாங்க போல இது சொல்றது. கேட்டேன். நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். பை. டிஃபரண்டே தெரியலையே. ஹாய் மாஸ்டர். பின்னாடி போற பொண்ணு மாலான்னு திரும்பி பின்னாடி பார்க்காமலே எப்படி மாஸ்டர் கண்டுபிடிச்சீங்க? அதுவாடா அவெல்லாம் என்னைக்குடா குளிச்சா? நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். பை. என்ன இது? ஓஹோ, உங்க ட்ராக் இப்படி போதா? நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். அத பண்ணுமா முதல்ல. கொல்ல பண்ணிடுவேன் உன்னை. இந்த லவ் உருப்பட ஐயோ, குறுக்கு வந்து அடி வாங்கிட்டு. காலியா குடிச்சிட்ட பீலியா கேட்டுட்ட பூச்லியா பாத்துட்ட தேக்லியா தெலுங்குன்ற பேர்ல நான் சொல்லு. லியா லியா போடணுமா? தம்பி அந்த பையன் சேப்பு சட்டை நீ இப்ப வெளியில போறனா டிடி வாசல் லைசென்ஸ் கேன்சல் பண்ண மாதிரி மாட வைக்க முடியுமா? கேன்சல் பண்ணி விட்டு. அது வரைக்கும் போயிச்சாடா? ஜாலியா இருக்கு. டென்ஷனா இருக்கு. வெட்டிட்டு இருக்கீங்க. ஆமா இதெல்லாம் யூஸ் ஆகுறாரு பாரு. அவன் என்ன வடா நீ என்ன பண்ற? நான் காயினே ஓல. எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்க. ஏய் என்னடா அழுகுற? ஏய் சீ ஏன் அழுதுக்கு இருக்க நீ? ப்ரோ புது வண்டியா? ஆமா ப்ரோ, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒரு ரவுண்ட் தெரியுங்களா? ஏன்டா ஏன் யாருன்னா குத்துறாங்க யாருன்னா? வீட்டுல பொண்ணு பாக்குறாங்கடா, எந்த பொண்ணுமே கிடைக்கல. இதுக்கு மேல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிஞ்சுடா. உனக்கே மாமா என்ன கிடைக்கணும்னு தோணல? எது? தள்ளுறா போல. ஐகேஸ் மேல இருக்கிற பிக்சர்ல பாத்தீங்கன்னா 4 பசங்க இருப்பாங்க. அதுல யார் சரியான முட்டாளன்னு கமெண்ட் சொல்லுங்க. என்ன எல்லாம் இவரை பாக்குறீங்க? மை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பளம். ஹார்ட் ஒர்க்கு தான். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. அங்க ஏன் கேமரா வைக்கிறீங்க? இப்படி கூட ஒரு முறை இருக்கா? உன்னை பார்த்து வந்துறேன் சார். பானி சக்கரமில்லு உன்னுடைய முதட்டில பாட்டு. உனக்கு உதடே ஒண்ணு சேர மாட்டேங்குது, முடியல. ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நல்லா இருக்குனே. அதே மாதிரி இருக்கு. இந்த வயசுலயே பைக்கா? இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? செத்துருவேன். ஆமா, போலீஸ் கிட்ட மாட்டுடி. உங்க அம்மாட்ட பைக் வாங்கியிருக்க. ஆமா, காலேஜ் ஒழுங்கா பண்ணியாடா? வேலைக்கு போறியாடா? போல. அப்புறம் என்ன இதுக்கு உனக்கு பைக்கு? இது தண்ணில குதிக்கிற மாதிரி உள்ள அந்த பொண்ணு. எல்லாருமே நான் என்ன யோசிப்பாங்க, டோரா பூஜை வந்து பிரிஞ்சுட்டாங்க. எல்லாருக்குமே என்னன்னா இவங்க ஒண்ணு சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும். நீ அவ்வளவு செலிபிரிட்டியா நீ? அட மூதேவி மூதேவி. நீ சேர்ந்தா என்ன சேராட்டி? இப்ப நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா அவ்வளவுதான். போடா. வெயிட் பண்ணுங்க, கூடி சீக்கிரம் எங்க 2 பேர் வீடியோ வரும். நீங்க 2 பேர் இருக்கறதா அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையேம்மா. ஆயா 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 போயா. போடாங்கயா. வீடியோ நல்லா இருந்ததுங்க. வழக்கம் போலதான் அமலா சஜியை விட மாட்டேன். அவங்களும் வச்சு அடின்னு அடிக்கிறாரு. ஆனால் அவங்க திருந்துற பாடு இல்லை, அப்படியே தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அது முடியாது சார். அதே மாதிரி அந்த ஹிந்தி ஒன்று சொன்னாங்களே, ஊஸ்லியா லாஸ்ட்லியான்ட்டு, அப்போ நம்ம தமிழ்லேருந்து தான் வந்துச்சு. நம்ம தமிழுக்கு தான் இருக்குது. குளிக்கலையா, சாப்பிடலையா, ஓடலையா, அப்போ இதுலேருந்து தான் ஹிந்தி வந்துருக்குதா? அப்புறம் ஆறுக்கு ஒன்று ஜோசியம் சொல்லிட்டு இருந்தாருல்ல, அது அப்படிதான். அது எப்படிங்க, யார் வேணாலும் கண்ணாடி கண்ணு பிரச்சனைக்கிறோம் போட போகிறோம். அதுக்கு இனிஷியல் எதுலேருந்தா என்ன எதுல இருந்தா என்ன போட தான் போகிறாங்க. அந்த ஜோசர் சொல்கிற மாதிரியே இருக்குது. குத்து மதிப்பாக சொல்லுவோம், யாருக்கு பிறந்ததோ அவங்களுக்கு அது போயிடும் அப்படிங்கிற மாதிரி. வாருதான் நதை கொந்தலியா தேவையா? நாருன்றவங்களாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்கன்னா அப்போ கோவம் வரும்ல, இந்த இந்துவில் தான் இருப்பாங்க அப்படின்னா ஒரு இதுக்கும் சொல்கிறீங்க. எல்லாத்துலேயுமே வந்து இந்த இன்சியல் இப்படி அந்த இன்சியல் எப்படின்னா யார்தாயா இப்போ ஒழுங்காக இருப்பாங்கன்ற மாதிரி தான் கேள்வி வருது.
லாஸ்ட்டாக இந்த என்னது டோரா பூஜிலவா இப்போ அது நாட்டுக்கு ரொம்ப தேவை, நீங்கள் சேராது பிரிஞ்சிட்டீங்க, ஒன்று கூட்டிட்டீங்க, இதை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வருவாங்க, எதிர்பாருங்க, காத்துருங்க. என்ன இப்போ நீ என்ன சாதிக்க போறியா, அதுக்கு நான் காத்து வந்து என்ன பார்க்கணுமா, நீ சேரு இல்லை டைவர்ஸ் ஆகணும் போய் என்னவோ பண்ணுங்க. அதுக்கு என்னவோ அப்படியே அலைக்கலந்து நாங்கள் நின்றுட்டு ஏதோ எதிர்பார்த்து காத்துனுக்கிறோமோ என்னவோ அது பெருமையாக சொல்லுங்கிறீங்க. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.